பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு எங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயின் சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொண்டு 14வது வசனம் 15, 16 வாசிப்போம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டின் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி இந்த மலை மேல் அமர்ந்து தேவன் உபதேசித்து ஜனங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை பார்க்குறோம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நம்முடைய நற்கிரிகளை கண்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்து காட்டுகிறவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா. அதாவது ஒளிந்திருக்காதபடிக்கு விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழே மூடி வைக்காமல் அது ஒளிந்திராதபடிக்கு விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். எனக்கு அருமையான தேவச்சனமே, நீங்களும் நானும் இன்றைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த வெளிச்சத்தை மூடி வைக்காதபடிக்கு நாம் அந்த வெளிச்சத்தை மற்றவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும்படிக்காக, அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படிக்காக யோவான் ஸ்நானனை குறித்து சொல்ல, அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான் என்று சொல்லிப்பான். இன்றைக்கு நீங்களும் நான் அப்படிப்பட்டதான நல்லே யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்தில் அவன் அந்த 8வது வசனம் சொல்லுது, 1 அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான் என்று சொல்லிப்பான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒளியை உங்கள் மேலே என் மேலே பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். அந்த ஒளியை மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லும்படிக்காக, அந்த ஒளியை மற்றவர்கள் பிரகாசிக்க பண்ணும்படிக்காக, அதை மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படிக்காக கர்த்தர் வைத்திருக்க மற்ற ஜனங்களுக்கு நம்மளை ஒளியாக வைத்திருக்கிறார். நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அதே யோவான் 8:12 வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. நாம் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிற நீங்கள் அந்த ஒளியை மற்றவர்களுக்கு அதை பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்கிறதா தேவன் விரும்புகிறார். நம்மேல் இருக்கிற அந்த ஒளியை நம்மளே வைத்துக் கொள்வதற்காக அல்ல, அந்த ஒளியை மற்றவர்களுக்கு பிரகாசிக்கும்படிக்காக. பிலிப்பில் அழகா சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஓட்டம் வீணாய் ஓடாதபடிக்கு, நாம் ஓடுகிற ஓட்டம் அது வீணாகாதபடிக்கு,
வீணாய் பிரயாசப்படுகிறதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி. நாம் படுகிற பிரயாசம் அது வீணாகக்கூடாது. ஓடுகிற ஓட்டம் அது வீணாக இருக்கக்கூடாது. அது கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருக்கும் மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் உண்டாயிருப்பதற்கு அந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல மற்றவர்களுக்கு நாம் பிரகாசம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த ஜீவ ஒளியை, ஆமென் அல்லேலூயா, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்க சொல்லப்படுது ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று. அந்த ஜீவ ஒளியை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்கும். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்படுகிறது. ஆமென் அல்லேலூயா. 9வது வசனம் பார்க்கிற, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்படுகிறது. ஆமென் அல்லேலூயா. அப்ப அந்த மெய்யான ஒளியை மற்றவர்களுக்கு நீங்களும் நானும் அதை பிரகாசிக்க பண்ணுவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, அந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு நீங்களும் நானும் அடைந்த அந்த ஜீவ ஒளி அடைந்திருக்கிறதான அந்த ஜீவ ஒளி மற்றவர்களுக்கு நாம் காண்பிக்கும்படிக்காக ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிங்க. மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுங்க. உங்களுடைய நற்கிரிகள்னால, உங்களுடைய செம்மையான வழியினால மற்ற ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் ஆமென் அல்லேலூயா சொல்லப்படுகிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுது. இதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீங்களா? உலகத்துக்கு வெளிச்சம் கொடுங்க. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காண்பீங்க. உங்கள் மேல் இருக்கிற அந்த வெளிச்சம் மற்றவங்க மேலே பிரகாசிக்கட்டும். இருளில் இருக்கிற அந்த ஜனங்கள் வெளிச்சத்துக்குள்ளே வர உங்கள் வெளிச்சத்தை அவங்க மேலே பிரகாசிக்க பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.